Hello guys, welcome to Sled Squad. Hello. Hi Madhu, hi Hi, Prachi. hi, இன்னைக்கு Subro. எப்பவுமே சொல்லி சொல்லி பழக்கம் Flow ஆயிடுச்சு. வந்துருது. ஆமா. So, ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம ஆஃப்டர்நூன் மேட்சை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் இஸ் ம். ஐ திங்க் ஹைதராபாத் வெர்சஸ் கேகேஆர். ஐ டோன்ட் நோ, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் 5 மேட்ச் ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணிட்டாங்க கேகேஆர் ஃப்ரம் நோவேர். ஸோ லெட்ஸ் Correct. ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். Correct. இனிஷியல் தாட்ஸ் மது. I mean, it's yesterday me and Prajal predicted KKR should win. So it just happened the same like yesterday. Talking about overall scenario, KKR would really win. Comparing, batting, bowling from both the sides. Overall match, I would definitely, take a bow for KKS bowling. They bowled very beautiful, though they're playing in a very hard pitch, summer Hyderabad, ridiculous, very bad weather. But still, KKR managed to bowl very good. And yeah, talking about SRH batting, they quite struggled to play in the initial time. And I know உங்களோட favorite player, Travis Head. So our other than him, it was like, the way he started playing, I mean, said it will be, they might give at least like 215 and so, but overall batting lineup got collapsed. So Adonai, it was 160 was, you know, not expected run. நேற்று மேட்ச் மாதிரி தான் இன்னைக்கும் இருந்துச்சு ஆல்மோஸ்ட். அந்த Mm, 10 ஓவர்ஸ் mm, ஆல்மோஸ்ட் 115 ரன்ஸ் வந்துருச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தா ஆல் ஆஃப் சடன் 160க்கு செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ mm, ஐ திங்க் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு எஸ்டர்டேஸ் மேட்ச் தான் நான் சொல்லுவேன். மும்பை மேட்ச்ல என்ன correct, ஆச்சோ, 10 ஓவர்ஸ் 11 ஓவர்ஸ் 100 இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆல் ஆஃப் சடன் 160 உட்காந்துட்டாங்க. சேம் திங் ஹேப்பன் correct. ஹியர் ஆல்சோ. ரெண்டு பேட்ஸ்மேன் ஆடினாங்க, அதுக்கப்புறம் ஆல் ஆஃப் சடன் Mm, போலிங் நல்லா போட்டாங்களா இல்ல இவங்க பேட்டிங் ஸ்ட்ரகிள் பண்ணிச்சா என்னன்னு தெரியல. யா, ஸோ நீ சொன்ன mm. மாதிரி டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷான், காவ்யா வந்ததுனால கொஞ்சம் ஏதோ பர்ஃபார்மன்ஸ் லைட்டா காட்டிட்டு அவனும் அவுட் ஆயிட்டான். அதர் than that, வேற யாரும் பர்ஃபார்ம் பண்ணல இன்னைக்கு. ஐ திங்க் கேகேஆர் போல்ட் ரியலி வெல் சொன்ன மாதிரி. லெட்ஸ் ஆல்சோ டாக் அபவுட் கேகேஆர்ஸ் போலிங். Actually, yes. I mean, see that's what like talking about எல்லாரும் நல்லா போட்டாங்க. நம்ம தியாகி ரொம்ப நல்லா போட்டா தியாகி அவன் ஐ திங்க் தியாகி இஸ் டன் டூயிங் தியாகம் ரொம்ப தியாகம் பண்ணிட்டுக்கிறான்ட்டு ரொம்ப தியாகம் பண்ணிட்டு இருப்பானா he bowled very decent பட் like four கேகேஆர் overs இஸ் he gave something பிலீவிங் around 30 பிலீவிங் இன் 30 தம். change ஏதோ கொடுத்தா. Hmm. அவ்வளோ Still yes, தியாகம் yes, பண்ணியும் bro, அவனையும் I அவன். think I think நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம சொன்ன மாதிரி அந்த மோர் தென் பிளேயர்ஸ் தோஸ் ஸ்குவாட் அதர் ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் எல்லாம் கேங்ஸ்டர்ஸ் ப்ரோ அவங்க டீம்ல உட்காந்து ஸ்டாஃப் மேனேஜர் வாட்ஸன் ஆகட்டும், பிராவோ, ரசல் எல்லாம் என்ன மாதிரி பிளேயர்ஸ் உட்காந்துருக்கான் அவங்க இவங்க எப்படி விளையாடிங்கிறாங்க. அதுல வேற கேப்டன் யாருன்னா நம்ம அஜிங்கிய ரஹானே. அந்த டீம் மேனேஜ்மெண்ட்க்கும் ஆடுற பிளேயர் சம்பந்தமே இல்லை. அஜிங்கிய ரஹானே I mean, everybody tells he's a very nice guy. Oh, yaar mere Rajiv Pomata. He's a very gentleman in terms of talking about cricket. But இன்னைக்கு the way they actually bowled was really good. The way they bowled Narayan ஆகட்டும், especially talking about வருண் சக்கரவர்த்தி, தியாகி. I mean, ரொம்ப அடி வாங்கினா கேமரூன் தான். அவ ஏதோ 30 runs ஏதோ கொடுத்தாச்சு, 30, 36 ஏதோ கொடுத்தாங்க. So overall, other than that, everybody actually bowled good. யா, ஸோ இதான் நான் சொல்ல வந்தேன். ஸ்டார்டட் ஆஃப் வித் சுனில் நாராயண், ஒரு ஸ்பின்னரை வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க Correct. கேம். ஸோ அந்த Mm, ஸ்ட்ராட்டஜி mm, தான் நான் மும்பைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அவங்க அபிஷேக்கும் டிராவிஸ் ஹெட்டும் ஒரு ஸ்பின்னரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்தேன். பட் பார்த்தா mm. கேகேஆர் நல்லா பண்ணிட்டாங்க. பட் ஐ திங்க் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகல அவங்களுக்கு. பட் சுனில் நாராயண் போல்ட் ரியலி வெல்லுன்னு தான் சொல்லணும். நன் ஆஃப் தேர் bowlers வென்ட் ஃபார் மோர் தென் 9 on over ஆர் சம்திங் லைக் தட். I mean, talking, I mean, more than talking about Sunil Narayan, I think they're fully traumatized with the Mumbai Indians yesterday's match. எங்க போனாலும் அந்த மும்பை இந்தியன் கம்பேரிசன் வருது. இல்ல, அவங்க இந்த மாதிரி பண்ற சில்லி மிஸ்டேக்ஸ்னால தான் இந்த சீசன்ல இருந்தே வெளியே போறாங்க. அதான் சொல்றேன். ஓகே, பீங் மும்பை எனக்கு ஃபேன் சீரியஸா நான் எல்லாத்தையும் I கம்பேர் mean, பண்ணி தான் ஆகணும் அவங்க கூட. yes, correct. I mean, I completely agree with you because me being RCB fan, see, talking about 5 trophies is different. சென்னை கூட 5 trophy வச்சாங்க, பட் சென்னையில எந்த பிளேயர்ஸ் வர மாதிரி
ரோஹித் கூட இந்த பிளேஸ் வேற மாதிரி. ஸோ 5 வாட்டி ஜெயிச்சு குடிச்சா. ஐ மீன் he was நியூ டு த டீம் ஆல்சோ. மும்பைக்கு அப்போ ரோஹித் சர்மா he was ம். still பிக்கிங் அப். அந்த மாதிரி பிளேயர் 5 ட்ரோஃபி அடிச்சு கொடுத்த டீம் எம்பையர் பில்ட் பண்ணுவீங்க. இவ பார்த்தாங்க பெஞ்சா உட்காருப்பாங்க. they sit in the bench. It's ridiculous talking about I previous don't know, game, but injury yeah, injuryன்னு we have to சொல்றாங்க. continue with Let's today's game. come. We'll Mm, touch upon that during the pre-match. And anyway, நாளைக்கு மும்பை தான் ஆடுறாங்க. So we'll come there. mm, Let's finish this match. So before going to mm, Kolkata Knight Riders batting, mm, I think இன்னைக்கு மிடில் ஆர்டர்ல there was some mm, changes. All of a sudden ஸ்மரன் ரவிச்சந்திரன் ஒரு கர்நாடகா பிளேயரை கொண்டு mm, வந்தாங்க. இஸ் a really good player in domestic mm, league mm, சொல்றாங்க. mm, பட் இன்னைக்கு சேட் வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு bowler மேல ஆட வேண்டியதாயிடுச்சு. ஸோ இட் வாஸ் டிஃபிகல்ட். அண்ட் அதிசயமும் உன்னோட mm. ஃபேவரட் பிளேயர் கேமரான் கிரீன் bowling பண்ணான் இன்னைக்கு. ஃபுல் ஃபிளெஜ்ல ஒரு 3 ஓவர் போட்டான். அடி வாங்கின ஒரே ஒரு bowler அவன் மட்டும்தான் கேட்டா அந்த டீம்லயே. ஆமா. ஸோ யா. அதான் ஏன்னா நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ப்ரோ, லைக் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஹேஸ் டு பிளே த ப்ராமினென்ட் ரோல். ஸோ இன்னைக்கு எஸ்ஆர்எஸ்ல அதுதான் இந்த அதர் தென் நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம கிளாஸ் வச்சோம். அவன் கொஞ்சம் அப்படி கொலாப்ஸ் ஆனா சென்டரா இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டு போயிட்டாங்க. ஸோ இட் இஸ் எஸ்ஆர்எஸ் தே ஹேவ் இப்போ தே ஹேவ் டு ஒர்க் சம்திங், தே ஹேவ் டு கிவ் சம் என்னன்றது. ஓப்பனிங் பார்த்தா ரொம்ப செம்மையா இருக்காங்க. லைக் ராஜஸ்தான் ஆகட்டும், எஸ்ஆர்எச் ஆகட்டும், ஓப்பனிங் நல்லா இருக்கு. பட் மிடில் ஆர்டர்ல யாருமே இல்லை. டாக்டர் ஆர்சிபிலே அவ்வளோ பெரிய மிடில் ஆர்டர், அவ்வளோ டேஞ்சரஸ் மிடில் ஆர்டர் அதே கொலாப்ஸ் ஆகுது. இந்த சைடு யாருமே இல்லை இவங்க கூட கிளாஸ்மேட் கூட கொடுக்குறது. ஐ மீன் இன்னைக்கு யாரோ பார்த்தா ரவிச்சந்திரன் யாரோ வந்தா அந்த மாதிரி கெட் வி ஹாவ் டு மேக் சம்மன் லைக் பிளே. எல்லாரும் டொமஸ்டிக் தான் வந்து அதுக்காண்டி யாருமே படிக்கிற மாதிரி ஆட மாட்டாங்க. ஈவன் வென் படிகள் கேம் இந்த ஏஷியா டைம் ஹி ஆல்சோ ஸ்ட்ரகிள். ஸோ இட்ஸ் லைக் அவங்க யாரும் ஒருத்தர் அந்த மாதிரி பிளேயர் வேணும், சம்மன் டு சப்போர்ட். இல்லைன்னா எஸ்ஆர்ஹெச் ஹேஸ் டு இட் வில் தே ஸ்ட்ரகிள். டாக்கிங் அபவுட் எஸ்ஆர்ஹெச் bowling அவ்வளோ தூரம். ஐ மீன் வில் டாக் அபவுட் எஸ்ஆர்ஹெச் bowling, பட் ஃபர்ஸ்ட் டாக்கிங் அபவுட் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங், மிடில் ஆர்டர் இஸ் த மெயின் கீ தே ஹேவ் டு ஒர்க் ஆன். இல்லைன்னா இட்ஸ் வெரி ஹார்ட் தென் sustaining in playoff and imagining they playing in semis or finals is it's too far for them. யா, இந்த ஆர்சிபிக்கு நம்ம எப்படி கோலி படிக்கல்னு சொல்றோமோ, சென்னைக்கு எப்படி சாம்சன் சொல்றோமோ, Mm, அந்த மாதிரி இவங்களுக்கு மெயின் mm, அந்த டீமை கம் போட்டு ஒட்ட வச்சு நிப்பாட்டுறது கிளாசன். ஸோ 1 or 2 games, correct. ஈவன் இஃப் ஃபெயில்ஸ், சம்மன் ஹேஸ் டு ஸ்டாண்ட் அப் தான் நான் சொல்லுவேன். ஸோ கான் பிளேம் இம். Mm, ஹியூமன் அவனும் correct. ஃபெயில் ஆனதுல Mm, எதுவுமே வி டோன்ட் ஹேவ் டு டெல். பட் யா, ஐ எக்ஸ்பெக்டட் mm, சம் பெட்டர் bowling. வில் மூவ் டு செகண்ட் இன்னிங்ஸ். ஐ correct. எக்ஸ்பெக்டட் சம் பெட்டர் bowling ஃப்ரம் ஹைதராபாத் நான் சொல்லுவேன். பிகாஸ் Mm, இஷான் மலிங்கா, mm, பேட் கமின்ஸ் இவங்கெல்லாம் தான் நல்ல bowlers. பட் இவங்க தான் அடி mm. வாங்கினாங்க இன்னைக்கு நான் சொல்லுவேன். இவங்க 2 பேர்னால தான் ஆல்மோஸ்ட் மேட்ச் போச்சு. 2 பேரும் க்ளோஸ் டு லைக் 40-45 ரன்ஸ், 50 ரன்ஸ் அடி வாங்கினாங்க. 2 பேரும் ஆல்மோஸ்ட் 100 ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கதான் மேட்ச் போச்சுன்னு நான் சொல்லுவேன். Actually, actually correct. Yes, correct. I agree with you, because coming to things effort, things effort, Allen, sorry, not things effort. பின்னாலன் செம்ம அந்த ஓவர், அந்த ம், செகண்ட் ஓவர் தேர்ட் ஓவர்ல வச்சுட்டு பின்ட்டாங்க. ஆமா, He knew ஒரு that ட்ரஸ்ட். பிளே அந்த அந்த பவர் பிளேல செம்மையா அடிச்சிட்டான். And அதே அகைன் கமிங் பேக் டீஷன் மாலிங், ரகுவன்ஷி அவன் ஸ்டார்டிங் ஓவர்ல பேக் ஃபிளிப் அடிக்க போறான், அந்த ஸ்கூப் அடிக்க போறான். அந்த ம், கான்ஃபிடன்ஸ் அந்த தைரியம் then KKR, they wanted to finish the game earlier, but talking about Ajinkya Rahane, he actually played today's talking game like Chennai Mumbai match, like Gaikwad எப்படி விளையாடினா he stood. Ajinkya Rahane ம், ரொம்ப decent. He played the prominent role, or as being a senior player, they talk about பேட் கமெண்ட்ஸ் வந்தா கேம் சேஞ்ச் பண்ணுவான். பட் அடி வாங்கிட்டு அவன் தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமா அடி வாங்கினான் பேட் கமெண்ட்ஸ். ஸோ இட் வாஸ் லைக் ம். ஹீ பிக், ஐ திங்க் அவன் தான் பில்லன விக்கெட் எடுத்தா. பட் அந்த லாஸ்ட் பால்க்கு அவன் விக்கெட் எடுத்திருந்தா அந்த ப்ரீவியஸ் 5 பால்ஸ்க்கு என்ன அடி வாங்கணும். அங்கேயே மேட்சஸ் லைக் 30% ஸ்கோர் அங்கேயே வந்துச்சு அவனுக்கு. எஸ் சார், ஐ மீன் கேகேஆர். ஸோ இட் வாஸ் லைக் Yeah, இந்த bowling கூட கொஞ்சம் கொலாப்ஸ் ஆச்சு இன்னைக்கு. yeah, அதான் நான் சொன்ன மாதிரி 2 ஃபாரின் bowlersமே 100 ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. அவங்க ஸ்கோர் இருந்ததே 165. ஸோ அங்கேயே 100 வந்துருச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் they were not able to defend. பட் ம், we have to talk ம், about one important guy, அஜிங்கியா ரஹானே. நேத்து ம், ருத்துராஜ் காய்க்வாட் எப்படி அந்த ஸ்கோரை அப்படியே ஒரு ஆங்கர் பண்ணிட்டு போனானோ, கரெக்ட். அந்த மாதிரி ஒரு சைடு அங்கித் ரகுவன்ஷி அடிச்சுட்டு இருக்கும்போதும் சரி,
இல்ல இவன் ம், பின்னால நடிக்கும் போதோ சரி, இவன் சைலண்டா மெதுவா ஆடிட்டு கொண்டு போனான் அந்த எண்டு வரைக்கும். ம், ஸோ ஒன் சைடு அவன் நின்றுட்டு அப்படியே ம். எடுத்துட்டு போனான்னு தான் தோணுச்சு கொஞ்சம் தூரம். ஸோ ஆல்மோஸ்ட் மேட்ச் க்ளோஸ் ஆயிடுச்சு, ஒரு 20-30 ரன்ஸ் இருக்கும்போது தான் அவுட் ஆனான். கரெக்ட். ஸோ ஐ திங்க் ஹி வாஸ் த க்ளூ ஃபார் த டீம் அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த சேஸ். அவன் மட்டும் அங்கே ஆடி இருக்கலாம்னா இந்த மிடில் ஆர்டர் ஆல்ரெடி கரெக்ட். கன்சர்ன்ஸ்ல இருந்துச்சு. கரெக்ட். ஸோ இட் would have been difficult. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், மனிஷ் பாண்டே இன்னைக்கு ஆட வச்சிட்டாங்க ஃபைனலி. ஸோ ஆன சான்ஸ் கிடைக்கல அன்பார்ச்சுனேட்லி. ம். ஸோ ஐ திங்க் ரொம்ப சீக்கிரம் அடிச்சிட்டாங்க. இனிமையாவது டீம்ல ரொம்ப இருப்பான்னு நினைக்கிறேன். அதுவும் சீக்கிரம் நம்பர் ஆட சிக்ஸ், வச்சிட்டாங்க. நம்பர் சிக்ஸ்ல கொடுக்குறாங்க. ரிக்குக்கு அப்புறம் எல்லாம் கொடுத்துருக்காங்க அவனுக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ, ஃபினிஷர் ரோல் கொடுக்குறாங்க அவனுக்கு. கரெக்ட். என்ன கான்செப்ட்னு தெரியல. ம், ம், ம். And ஆஹ் yeah, actually, their strategy would be because he's been playing IPL since very long time, Kapilwa. So I think they wanted him to, take the pressure mid moments. So I know he's not a உம் power hitter like, power hitter like Gelo and the Madela, but he is someone like, takes his team to, decent target. They're not making him play in the middle order, but they're playing in the depth overs. So under all, I think, on a sixth, seventh, edge உம் இன்க்ளூசிங் கூட ரொம்ப சீக்கிரமா அடிக்க ட்ரை பண்ணா பட் ஓவரால் மேட்ச் பத்தி நீங்க சொன்னீங்க like ரஹானே he stood he came like ஜெயிக்கணும் தான் வந்தா இன்னைக்கு. I think the way he monitored his team, bowling lineup ஆகட்டும், பேட்டிங் கூட ஆகட்டும், the way the calmness he's making his team, him playing as a player, him playing as a captain has too many differences. Usually சென்னையில் ஆகட்டும் நல்லா வெறும் வீசியிருந்தாங்க பட் coming to KKR who's been carrying his team ஆகட்டும் அப்புறமா the way he wants to play against opponents. I mean, ஸ்டார்க் ஆகட்டும் அவர் தான் சும்மா கேஷா அடிக்க பார்த்தா பட் அந்த கேப்ல தான் அது ரெண்டு மூணு இடத்துல லைக் ஏர்ல மிஸ் பண்ணான் பட் ஓவரால் ஹி வாண்டட் ஹிஸ் டீம் டு வின் அண்ட் ரகுவன்ஷி கூட ஆகட்டும் அப்புறமா பின்னாலன் அவர் தான் ஸ்டார்டிங் ஓவர்ல ஸ்டார்டட் கோயிங் ஃபார் எஸ்பெஷல் மெயின் போலரே அவர் தலையே அவ அடிக்க மாட்டான் பாரு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டா கேம் அங்கதான் ட்விஸ்ட் ஆச்சு. ஏன்னா அது சொல்லுவாங்க மெயின் கேப்டன்ல மெயின் பிரீமியம் போலியதே நீ சேஸ் பண்ணி பார்த்தா வேற பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் உம் இதாயிடுவாங்க. ஸோ ஆமா. எஸ் அந்த மாதிரி அவர் ட்ரை பண்ணான். அண்ட் அப்புறமா டாக்கிங் அபவுட் SRH bowling one player that is Saqib Hussain. He really bowled really well actually. எவ்வளோ ஸ்லோ ஸ்பின் போட்டா எவ்வளோ ஸ்லோ கட்ஸ் எல்லாம் போட்டா. ஸோ அங்க கூட நம்ம பேசலாம் அதை பத்தி. ஸோ ஓவரால் டாக்கிங் கேகேஆர் பிளேட் ரியலி குட். யா, ஸோ கேகேஆர் தான் இந்த மெயின் மூமெண்ட்ஸை வின் பண்ணாங்க இந்த மேட்ச்ல தான் சொல்லணும். ஸோ தட் இஸ் ம், தி ம், ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபார் திஸ் டீம். ஸோ இஃப் யூ சி வாட் இட்ஸ் குட் வின் ஃபார் கேகேஆர். தே ஆர் ஸ்டில் ஹேங்கிங் ஆன் அ த்ரெட். இன்னும் கரெக்ட். டோர்னமெண்ட் விட்டு வெளியே போல. தேர் ஸ்டில் ம், ஹேங்கிங் ஆன் த த்ரெட். பேக் டு பேக் 3 wins அடிச்சிட்டாங்க எப்படியோ. ஆஃப்டர் 6 consecutive ம். losses, they somehow got 3 wins now. So they are still in the surviving in the competition தான் சொல்லணும் இப்போ all of a sudden. கேம். ஸோ லெட்ஸ் see how it goes. அண்ட் கேகேஆரோட நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு டிசி மேல ஆஃப்டர் ஐ திங்க் 3 days, 3 or 4 days ஐ திங்க். ஸோ தே ஹேவ் சம் டைம் டு ரீக்ரூப் ம், அகேன். டிசியும் பெருசா ஒன்றும் நல்ல கிரிக்கெட் ஆடல. அவங்களும் இப்போ நேற்று ஜெயிச்சாங்க ஆப்வியஸ்லி, பட் ஐ திங்க் தேர் ஆல்சோ இன் தட் மிடில் டேபிள் கிளாஸ்ல தான் இருக்காங்க இன்னும். ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் கிளாஸ் ஃபார் தெம். அண்ட் எஸ்ஆர்ஹெச்க்கு ஐ திங்க் ம். ஆல் ஆஃப் சடன் இந்த லாஸ் கொஞ்சம் ட்ரபிள் தான் கிரியேட் பண்ணுது. கரெக்ட். பிகாஸ் நெக்ஸ்ட் மேட்ச் பஞ்சாப் மேல ஆடுறாங்க. ஸோ ஆல்ரெடி 10 matches ஆடிட்டாங்க அவங்க. நெக்ஸ்ட் 4 matches தான் இருக்கு அவங்களுக்கு. அந்த ம், 4ல ம், சென்னை, ஆர்சிபி, ம். பஞ்சாப் இந்த மாதிரி பெரிய டீம்ஸ் ஆடுறாங்க. ஸோ இட் வில் பி டிஃபிகல்ட் சேலஞ்ச் கோயிங் ஃபார்வர்ட். இந்த மாதிரி பேட் கமின்ஸ் வேற 2 match தான் வந்திருக்கான், 2 match அடி வாங்கிட்டான். ஸோ அவங்க ஃபார்ம் ஒரு கன்சர்னா இருக்கும் ம். அவங்களுக்கு. ஸோ ஐ திங்க் இட் வில் பி அ குட் செகண்ட் ஹாஃப் டோர்னமெண்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் வித் ஆல் தி டீம்ஸ் நவ் ரைசிங் அப். அண்ட் அண்ட் இப்போ ப்ரோ நீங்க அப்சர்வ் பண்ணீங்களோ இல்லையோ SRHல நல்லா bowling போட்டாங்க. எஸ் ஹர்ஷல் பட்டேல் ஒரு விக்கெட் கூட பிக் பண்ணல இந்த சீசன். எதன் பிக் எனி விக்கெட் சோ ஃபார் ஹர்ஷல் பட்டேல். ஹர்ஷல் பட்டேல் was I think he was the highest wicket taking in பர்பிள் the பர்பிள் history of டைட். IPL. Yeah, I think 37 or 32 wickets எடுத்துக்கிறான் இந்த சீசன். He played I think 5-6 matches. He hasn't picked a single wicket. I mean, what is you've been I mean seen him so well. What is your idea about this thing? எனக்கு கேட்கல லாஸ்ட் அந்த பாயிண்ட் மட்டும். வாட் இஸ் வாட் இஸ் யுவர் I mean, your opinion, talking about this particular. இல்ல, அவனுக்கு அந்த கான்பிடன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த டீம்ல. வேற டீம்ல எல்லாம் ஹி வாஸ் தி மெயின் bowler. இந்த Correct. டீம்ல பிரஃபுல் ஹிங்கே, சகிப் ஹசன் இவங்க எல்லாம் Mm-hmm. வந்ததும் அவனை ஆல் ஆஃப் சடன் டிராப் பண்ணிட்டாங்க.
இப்போ மறுபடியும் பிரஃபுல் இங்க அடி வாங்க ஆரம்பிச்சது, மறுபடியும் அவனையே ம் கொண்டு வராங்க. ஸோ அவன் அந்த டீம்ல ஸ்டாக்னண்டா இருந்தாதான் அவனுக்கு அந்த ம் கான்பிடன்ஸ் வரும். ஸோ இவன் வந்துட்டு ஒரு மேட்ச் ஆடுறாங்க, ஒரு கரெக்ட். மேட்ச் உட்கார வைக்கிறாங்க. இப்போ இன்னைக்குமே 18 ஓவர்ஸ் போட்டாங்க, அதுல அவனுக்கு 2 ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் கான்ஃபிடன்ஸ் இட் வில் பிரிங் இம் ம் அப்படின்னு தெரியல. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் என்ன சொல்றது, இந்த மாதிரி ஆஹ், கொஞ்சம் அபிஷேக் சர்மாக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுக்கும்போது வை நாட் ஹர்ஷல் பட்டேல் தான் நான் சொல்லுவேன். ஸோ அவனுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக அக்ஷய் பட்டேல். ஹர்ஷல் பட்டேலுக்கு ஒரு 2 ஓவர் கொடுத்து அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் வர வச்சா லேட்டர் ஸ்டேஜஸ் ஆஃப் த டோர்னமெண்ட்ல பால் ஸ்லோ ஆகும்போது அந்த லோ டிப்பிங் ஸ்லோவர் பால்ஸ் யாக்கர் எல்லாம் நல்லா போடுவான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்குவாங்க இவங்கன்னு தோணுது. தட் இஸ் தி ப்ராப்ளம் தோணுது, கான்ஃபிடன்ஸ் தான் ப்ராப்ளம். வேற எதுவும் பெருசா ப்ராப்ளம் இல்லை. ஆர்சிபிக்கு ஒரு பர்பிள் கேப் சீசன் நல்லா பண்ணான், அதுக்கு பர்பிள் ம் பட்டேல் நல்லா பேர் வாங்கினான். அதுக்கப்புறம் ஆல் ஆஃப் சடன் எல்லா ம் டீமுக்கும் போயிட்டு அவனோட அடி வாங்கி கொஞ்சம் மொமெண்டம் லூஸ் ஆகி இப்போ கான்ஃபிடன்ஸ் டவுன்ல இருக்கு. அதுதான் இங்கேயும் தெரியுதுன்னு தான் ஐ ஃபீல். ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ ப்ராப்ளம். Yeah, so this is how Well, it's sad to see SRH, someone. yeah, Yeah. so this is how SRH and KKR look like going forward in the tournament. I think let's also do a quick preview Mm. on tomorrow's match. That is Mumbai versus Lucknow. That is again in Mumbai. So Most bottom table dominating team. clash, Yeah. bottom table clash. ஸோ அஃபிஷியல் நாக் அவுட்டை நாளைக்கு பார்த்துடலாம் ஒரு டீமோடது. இப்போவுமே எல்லா டீமும் கால்குலேஷன் படி இவங்க இருக்காங்க. பட் நாளைக்கு ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்துடும், ஃபர்ஸ்ட் டீம் எலிமினேஷன் மும்பையா லக்னோவான்றது நாளைக்கு தெரிஞ்சிடும் அஃபிஷியலா. I ஒரு think போட்டுடலாம் I டேபிள்ல. mean more than me answering this question, bro, what is your opinion on tomorrow's match? You நான்லாம் know, ஒப்பீனியனே விட்டுட்டேன் ஆக்சுவலி. எனக்கு ஹர்திக் it is பாண்டியாவை gonna டீம்ல be இருந்து the biggest rivalry. தூக்குங்கப்பா. அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண வேண்டிய வேலை. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவை கூட்டுவாங்க டாப் ஆஃப் த ஆர்டருக்கு. பேட்டிங் ரொம்ப வீக்கா இருக்கு ஆல் ஆஃப் சடன். ராபின் மீன்ஸை தயவு செஞ்சு டீம்ல போடாதீங்க. மறுபடியும் நேற்று சொன்ன ரிவ்யூல சொன்னதுதான் சொல்றேன், ராபின் மீன்ஸா ஆட வைக்காதீங்க. ஸோ இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணி ஏதோ பண்ணாங்கன்னா நாளைக்கு ஜெயிக்கலாம் அகைன். நாளைக்கு பாரு கண்டிப்பா நிக்கலஸ் பூரன் எல்லாம் ஃபார்முக்கு வருவான், அந்த மாதிரி bowling போடுவாங்க அவங்க, அடி வாங்கின்னு போவாங்க. இதுதான் நடக்க போகுது. எனக்கு இன்னொன்னு புரியல. ராபின்சன் கீப்பர் இஃப் ஐம் நாட் ராங், கரெக்டா? பட் அவனு ஐ திங்க் டொமஸ்டிக்ல எல்லாம் கீப்பிங் தான் பண்ணிருந்தான். பட் ஏய், அவனை எதுக்கு கிறிஸ் கேல், யூனோ கிறிஸ் கேல் ஆஃப் ஜார்க்கண்ட் யூனோ இட் அவன். இஸ் இட் இஸ் ஃபூலிஷ். டாகே கம்பேரிங் இட்ஸ் கம்ப்ளீட்லி பெத்தட்டிக். பட் அவன் என்ன தோனி மாதிரி லாஸ்ட்ல அமிச்சுறாங்க நேற்று மேட்ச்ல அகேன்ஸ்ட் சென்னையில. உங்களுக்கு தோனி இல்லை, ஆனா எங்களுக்கு தோனி மாதிரி ஒரு பிளேயர் இருக்கா ஜார்க்கண்ட் வந்து லாஸ்ட்ல அமிச்சா. அப்போ ஒரு 4 அடிச்சு அடுத்த பால்ல அவுட் ஆயிட்டான். ஸோ ஏன்னா ராபின்சன் நாளைக்கு ஆடுவான், இல்லைன்னு இல்லை. அவன் அந்த டெப்த் ஓவர்ல ஆடி வைக்குவான். when Manish Pandey can play, why can't Robinson can play? ஐயோ See, வேணாம்பா. comparison should go like this. So நாளைக்கு அங்க ராபின்சன் ஹர்திக் வருவான். பாண்டியாவே ஆடல, நீ ராபின் மீன்ஸ் ஆடுவான்னு வேற So எக்ஸ்பெக்ட் நீங்க பண்றேன். சொன்ன மாதிரி எனக்கு புரியவே இல்லை. மும்பை நாளைக்கு சப்போஸ் ஜெயிச்சாங்கன்னா தி ஒன்லி, அதான். ஓகே, நாளைக்கு இல்ல பார்க்கலாம். மும்பை நாளைக்கு ஜெயிச்சாங்கன்னா ஆ, the ஒன்லி திங் தட் குட் ஹவ் ஹேப்பன்னா அவங்க டாப் ஆர்டர் அடிச்சு ஒரு 250 அடிச்சு அதுக்கப்புறம் ஏதாவது அவங்க bowlingல டிஃபெண்ட் பண்ணி ஒரு 220 குறைச்சு இதான் 1/30 ரன்ஸ் வந்தா வாய்ப்பு இருக்கு. அதை தவிர நோ சான்ஸ் தே ஆர் கோயிங் டு வின் டுமாரோ ஆல்சோ எனக்கு தோணுது. ஏன்னா இவங்களோட எல்எஸ்ஜியோட போலிங்கு அதுவும் நல்லா தான் இருக்கு. ஷமி, பிரின்ஸ் யாதவ், ஆவேஷ் கான் எல்லாரும் நல்லா தான் ஆமா. போடுவாங்க. ஸோ எதுவும் சொல்ல முடியாது, நாளைக்கு என்ன வேணா ஆகல. நான்லாம் எக்ஸ்பெக்டேஷனே விட்டேன் மும்பையோடது. அவங்க ஆல்ரெடி எலிமினேட் என் கணக்குப்படி எல்எஸ்ஜி, மும்பை, கேகேஆர் ஆர் எலிமினேட் ஃபார் மீ அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் டிசிஆர் வெரி க்ளோஸ் டு கெட் எலிமினேட்டட்னு தோணுது. ஸோ தீஸ் ஆர் மை ப்ரோ, 4 picks. இல்ல ப்ரோ, நீங்க ஐபிஎல் ஃபாலோ பண்றீங்களா? என்னது? யூ பீங் மும்பை, நீங்க ஐபிஎல் ஃபாலோ பண்றீங்களா? ஒத்திகத்தானே ஐபிஎல் எல்லாம் பாக்குறது நீங்க. மும்பை இந்தியன்ஸ் அதனையும் பார்த்தேன். என்ன இல்ல மச்சான், இல்ல, கால்குலேஷன் ஐபிஎல் படி ஃபாலோ நான் பண்றீங்கன்னா இல்லையே, ஐபிஎல் நான் பார்க்க மாட்டேன். ஆ, ஐபிஎல் அது ஒரு மீம் வந்துக்குது ப்ரோ. மும்பை இந்தியன்ஸ் ஃபேன், ஓகே பீங் ஓகே. மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் கோயிங் அண்ட் ஆஸ்கிங் கொஸ்டின் டு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன், நீ ஐபிஎல் எல்லாம் ஃபாலோ பண்றியானா? அவன் இல்லடா, நாங்க ஐபிஎல் எல்லாம் பாக்குறது விட்டேன்னு. எதுக்கு? இல்ல மச்சான், நான் பாக்குறது ஐபிஎல் எல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்றது இருக்கிறேன். அப்புறமா மச்சான் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் தான் அந்த மாதிரி நான் உங்களை கேட்டுங்கிறேன். ஸோ நீங்க ஐபிஎல் என்ன ஃபாலோ பண்றீங்களா?
நான் எல்லாம் 2008ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த மாதிரி எல்லாம் சுச்சுவேஷன்ல எல்லாம் யாரும் குவாலிஃபை எல்லாம் நான் பண்ணி பார்த்தது இல்லை இது வரைக்கும். 5 மேட்ச் ஜெயிச்சா கூட 14 தான் போவாங்க அவங்க. இங்க ஆல்ரெடி 4 டீம் 12ல நின்னுட்டு இருக்கு. அவங்க எல்லாம் கண்டிப்பா 14 தாண்டிடுவாங்க. தேர் இஸ் நோ வே. பட் அபிஷியலி தேர் ஸ்டில் தேர்னு சொல்லலாம். பட் அஞ்செல்லாம் ஜெயிக்கிறதெல்லாம் இந்த டீமை வச்சுக்கிட்டு கஷ்டம் தான். ஸோ ஐ எம் நாட் நாட் எக்ஸ்பெக்டிங் தம் டு குவாலிஃபை ஆஃப்டர் தி ஸ்டேஜ். சரி ஏதோ நாளைக்கு மேட்சை பத்தி ப்ரிவியூ பண்ணுமேன்னு பண்ணிட்டு இருக்கோம். ஹூ ஆர் யுவர் இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸ் ஃபார் டுமாரோ? அந்த டோனு, you asking like who's the impactful player? இப்போ impactful player, who's the impact? Okay, on serious note, yeah, Mumbai Indians. Do I start with Mumbai Indians or should I go with யார வேணா India சொல்லு, East? 2 பேரும் யாரோ ஒருத்தங்க எலிமினேட் தான் ஆக போறாங்க. இதுக்கு மேல என்ன சொல்றது, யாரையோ சொல்லு. Okay, bro. So Mumbai, I choose again Bumrah. நாளைக்கு எனக்கு என்ன ஏதோ தோணுது, நாளைக்கு பும்ரா என்ன மேஜிக் பண்ணுவான்ட்டு. And in LSG, I feel again, either going in middle order batsman, either Puran or Pant. ஐ சம்மோ ஃபீல் நாளைக்கு ஏதோ பூரானுக்கு படம் வாங்கடை மும்பை வேற போலிங் போடுவாங்க. ஸோ அடிப்பான்னு தோணுது. ஆல் ஆஃப் சடன் ஃபார்முக்கு வந்துருவான். எல்லாரையும் ஃபார்முக்கு வர வைக்கிறது தான் மும்பை டீமோட வேலை. ஸோ இவனையும் ஃபார்முக்கு வந்துருவான்னு தோணுது. அண்ட் ஃப்ரம் மும்பை ரோஹித் சர்மா ஆடினா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரோஹித் சர்மாவை பிக் பண்றேன் நான். இட்ஸ் நாட் அகெயின் பும்ரா. ஸோ ஆமா bro. இவங்க 2 பேரும் தவிர எனக்கு வேற யார் மேலேயும் அந்த டீம்ல கான்ஃபிடன்ஸ் இல்லை இப்போதைக்கு. ஸோ தீஸ் ஆர் மை 2 பிக்ஸ். பட் அவங்க ஷர்ஃபேன்றதை கூட கொண்டு வரணும் அந்த டீமுக்குள்ள. இந்த ட்ரெண்ட் போல்ட்டை ட்ராப் பண்ணாலும் பரவாயில்ல, வேற யாராவது ஆடிக்குவாங்க போலரு. எப்படியோ அடி வாங்குறதுன்னு ஆயிடுச்சு. யார் அடி வாங்கினா என்ன அடிக்கிறதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 240 அடிக்க சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் தி எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் மீ. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், யார் ஜெயிக்குவாங்கன்னு தோணுது. இதுதான் இருக்கிறதுலே டாஸ்கான கொஸ்டின். அப்புறம் நம்ம எப்பவுமே ஏன்னா ரிவ்யூஸ் கொடுத்த டைம்ல இல்லை ப்ரெடிக்ஷன் ரொம்ப எனக்கு ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் யாரு பிக் பண்றது. பட் இது ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு ப்ரோ. எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு யாரை பிக் பண்ணணும்ட்டு. ஏன்னா பெஸ்ட் ரெண்டு பெஸ்ட் டீமும் ஆஃப் த டாமினேட் லாட்னு பண்ணிருச்சு. கேள்விப்பட்டிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் த லாட். ஸோ இதுல ஏதாவது ஏதோ ஒன்ன பிக் பண்றதுன்னு தெரியல. அதனால ம், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்காது அகைன் உனக்கு. ஸோ அதனால இப்பவே ஒழுங்கா கரெக்டா ஒன்று பிக் பண்ணிடு. யார் ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆவான்னு சொல்லலாம். நாளைக்கு வின் ஆகிறத பத்தி கூட பேச வேணாம். ஃபர்ஸ்ட் யார் எலிமினேட்டட் நாளைக்கு அதை சொல்லிடு. எல்எஸ்ஜி ப்ரோ. ஐ ஸ்டிக் டு மும்பை ப்ரோ. மும்பை ஏன்னா ரோஹித் சர்மா விட்டு கொடுக்க மாட்டேன். 5 டைம்ஸ் சாம்பியன் டீம் தான் விட்டு கொடுக்க மாட்டேன். எல்எஸ்ஜி நாளைக்கு எலிமினேட் ஆக சான்சஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் டீம். ஸ்டிக் பண்ணி ஸ்டிக்லயே அடிச்சு அடிச்சு டெய்லி எழுப்புறாங்க. ஸோ அதனால நானும் இதுக்கு மேலேயும் அடி வாங்குறதுக்கு ரெடியா இருக்கேன். இனிமையாவது வின் பண்ணி ஒரு டபுள் டிஜிட் பாயிண்ட் ஆவது வாங்குங்கடா. அதுதான் ப்ரைடாவது இருக்கும். ப்ரைடாவது வெளியே போகலாம். உங்க 5 ட்ராஃபி வாங்கினதுக்கு ஒரு 10 பாயிண்ட் ஆவது வின் சீரியஸ்லி பண்ணி ப்ரோ. வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் 5 மேட்சஸ்ல 3 மேட்சஸ் ஆவது வின் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கேன். ஸோ தட் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் டுமாரோஸ் மேட்ச். ஸோ ஐ ஓ திங்க் இல்ல இல்ல, யூனோ லுக்கிங் அட் யூ, இந்த ஏதோ படத்துல சூர்யா வம்ச படத்துல ஏதோ படத்துல அவங்க பையன் ஏதோ ஸ்பீச் கொடுத்திருந்தான். அந்த இன்னொருத்த வந்து மாஸ்க் போட்டு பாபா வருது, அது நீதான். ஆமா அந்த மாதிரிதான் இருக்கு என் நிலைமை. தோத்துட்டாங்க தோத்துட்டாங்க ஆனாலும் அவங்க போய் தான் ஜெயிக்கணும்ன்றீங்க. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ லவ் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் ஃபார் மும்பை ப்ரோ. டேக் அபவ். நான் மும்பை தான்ப்பா. அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே 2008ல இருந்தே சச்சின் டைம்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அதை விட முடியல. என்னதான் எவ்வளவுதான் கேவலமா டீம் அந்த போஸ்ட் கோவிட் எல்லாம் டீம் எல்லாம் போடு கேவலமா இருந்துச்சு போலிங் லைன் எல்லாம். அந்த டீமை வச்சுக்கிட்டே ரோஹித் சர்மா குவாலிஃபை ஆனான். இவன் இவ்வளவு நல்ல டீமை வச்சுட்டு தப்பா வெளியே அடிச்சுட்டான். போறானே. ஹம், வெளியே போறானேன்னு நினைக்கும் போது அதான் கஷ்டமா இருக்கு. ஆனா இது யாரும் போஸ்ட் ப்ரீ சீசன் ரிவ்யூ பண்ண ஒரு சேனலுமே ஒரு ஆளுமே மும்பை குவாலிஃபை ஆகாதுன்னு சொல்லல. அதுதான் இருக்கிறதுலே சர்ப்ரைசிங் திங். அந்த டீமை வச்சுக்கிட்டு எப்படி எலிமினேட் ஆனாங்கன்னு சத்தியமா தெரியல. தட்ஸ் ஓவர் ஃபார் நவ். அடுத்த சீசன்ல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏதாவது மாத்தினாங்கன்னா ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இல்லைன்னா ஆக்ஷனுக்கு போயிட்டு எல்லாரையும் துரத்தி விட்டு முதல்ல இருந்து ஆடுங்கப்பா அப்படின்னு சொல்லலாம். ஸோ யா ஸோ
I think we have I'm almost come to the sticking to Mumbai, and you are all sticking to Mumbai. Yeah. yeah. So we both are expecting Mumbai to win So and LSG to get knocked out tomorrow. correct. So let's see how it goes. And Correct. I think we have come to the close of today's episode. A good win for KKR against five-match winning streak. SRH ஓட பிரேக் பண்ணி அவங்களுக்கு ஒரு Mm. லாஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் ஹியர் ஆன் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் சேலஞ்ச். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் எல்லாம் பெரிய டீம்ஸ் மேல மேட்ச் இருக்கு. ஸோ லெட்ஸ் சி ஹவு இட் கோஸ். Let's come back and do Mm. the review of Sunday evening match. Until then, see you guys. Bye bye. Bye bye. Bye, bye. Bye.